ஹலோ மக்களே! இப்போ ரொம்ப அதிகமான வெயில் காலம் இல்லையா? உங்களுக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே வாட்டர்மெலான் வந்து கண்டிப்பா சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம பிரெக்னன்சி உமன்ஸ் வந்து வாட்டர்மெலான் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதான்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல. அத பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நார்மலா பிரெக்னன்சி உமன்ஸ் வந்து வாட்டர்மெலான் கண்டிப்பா எடுத்துக்கலாம். பிரெக்னன்சி உமன்ஸ் வாட்டர்மெலான் சாப்பிடுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, வாட்டர்மெலான்ல அதிகமான நீர்ச்சத்து இருக்குங்க. இதனால நம்ம பாடி டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நெறைய பிரெக்னன்சி உமன்ஸ்க்கு கால் வீக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க வாட்டர்மெலான் எடுத்துக்கொள்றதுனால இந்த கால் வலி, கால் வீக்கம் இதெல்லாம் ஈஸியாவே சரியாகுங்க. 3வதா பார்த்தோம்னா, பாடி ஹீட் வந்து நெறைய பேருக்கு அதிகமா இருக்குங்க. அதுவும் இப்போ வெயில் காலம் இல்லையா? நீங்க வாட்டர்மெலான் எடுத்துக்கொள்றதுனால உங்களுக்கு அந்த பாடி ஹீட் வந்து சீக்கிரமே கம்மியாகுங்க. பிரெக்னன்சி டைம்ல நெறைய பெண்களுக்கு அதிகமான வாந்தியும், மயக்கமும் ரொம்ப அதிகம் வரும். அவங்கெல்லாம் கூட வாட்டர்மெலான் எடுத்துக்கொள்றதுனால அந்த ப்ராப்ளம்லாம் ஈஸியாவே சரியாயிடுங்க. வாட்டர்மெலான் சாப்பிடும் பொழுது நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கடுத்து கட் பண்ணி சாப்பிடுங்க. நெறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அதுக்கடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடாதீங்க. இப்போ ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா, உடனே சாப்பிட்ருங்க. அல்லது ரொம்ப நேரம் வெளியில வச்சோ, அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சோ எடுத்து அப்படி சாப்பிடாதீங்க. அது ரொம்பவே உடம்புக்கு நல்லதல்ல. டெய்லியுமே சாப்பிடலாம். ஆனா, கம்மியான அளவு எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. ஆனா, பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா, நீங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு வாட்டர்மெலான் எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லதுங்க.